நண்பா நண்பிகளா, என் தொப்புள்கடி உறவு பங்காளிகளா, இந்த அம்மானுடைய முகத்தை பாருங்கள். ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு வேதனை எல்லாமே தெரியுது பாருங்கள். மொத்தமும் தெரியுது பாருங்கள் அம்மாவுடைய முகத்தில். கவலைகள், பயம், வறுமை எல்லாமே தெரியுது பாருங்கள் இந்த அம்மாவுடைய முகத்தில். இந்த மனுஷன் அந்த முகத்தை சிரிக்க வச்சுட்டு போயிட்டார். நல்ல ஒரு உதவி பண்ணுறது ஒரு மனிதனை உதவி பண்ணுறதற்க நம்ம இப்படியே இருந்து விட போகிறதில்ல. இது போல் யாரையாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு உதவி பண்ணுங்கள், வாங்குங்க, உதவி பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஒன்றும் பிச்சை போட வேணாம் யாருக்குமே. நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்கி ஒரு சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணணும்னா 50 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணால் ஒரு 20 ரூபா அவங்க குடும்பத்துக்கு சேரும். அதே போல் செய்யுங்க. நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கணும். நாளைக்கு இல்லை, அடுத்த நிமிஷம் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. இது போல் ஜீவனங்களெல்லாம் பார்த்தா, முதியோர்கள்லாம் பார்த்தா முடியாமலாம் கஷ்டத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. நல்லா இருக்கிறவங்க இப்படி உட்கார்ந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் இப்படி வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கும் உங்களால் முடிஞ்சதை உதவி பண்ணுங்கள். சும்மா கொடுக்கணும். ஏதோ பொருளை வாங்கிட்டு உதவி பண்ணுங்கள். நம்மளும் நாளைக்கு இது வயதாகும், நம்ம எந்த சூழ்நிலை இருப்போம்னு தெரியாது. அதனால் இப்போயே நன்மையை தேடிக்குவோம். சந்தோஷமாக இருங்க.